நம்முடைய அரகமான கம்பெனியில் ஹோட்டலுங்களுக்கு தேவையான கமர்ஷியல் கேஸ் ஸ்டவ், நார்மல் கேஸ் ஸ்டவ், கொரியன் கேஸ் ஸ்டவ், நார்மல் விறகடுப்பு, ஹைஃபையான ராக்கெட் ஸ்டவ், செராமிக் ஸ்டவ், சமையல் அடுப்பு, இந்த மாதிரி அடுப்புங்க நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய கஸ்டமர் நம்மகிட்ட ஆயில் அடுப்பு நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த ஆயில் அடுப்பு நம்ம இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணதில்லை. அந்த ஆயில் அடுப்புங்கிறப்போ அது எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. நிறைய கஸ்டமர்கிட்ட நம்ம ரெடி பண்ணிட்டு அதை எரிச்சு பார்த்து அது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு, ஆயிலுங்கிறப்போ அடுப்பு எரிஞ்சு இது வாடகை இது வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுறதாக நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லியிருந்தோம். வேற ஒரு பொருள் யூஸ் பண்றதாக இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து சமையலுங்கிறப்போ அந்த ஃபுட்டில் எதுவும் வாடை, நம்ம சமைக்கக்கூடிய அந்த சமையல் எதுவும் வாடை வந்துச்சுன்னா டோட்டலாவே உங்களுக்கு லாஸ் ஆயிரும். வாங்கக்கூடிய அந்த அடுப்பும் லாஸ் ஆயிரும், அந்த சமையலும் உங்களுக்கு வேஸ்ட் ஆயிரும், பேர் கெட்ட பேர் ஆயிருங்கிறதுக்காக தான் நம்ம அடுப்பை ரெடி பண்றோம். அது சக்சஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம வீடியோ பதிவுறதாக நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணி அந்த வீடியோ நம்ம எரிச்சிருக்கோம். நல்லா சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஃபுல்லா நீங்க வீடியோ பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அடுப்புடைய ஃப்ளேம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைஃபையான ஃப்ளேம் கிடைக்கும். இந்த ஃப்ளேம் நீங்க ஆயில ஊத்தி நீங்க பத்த வச்ச உடனே இந்த பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காதுங்க. கண்டிப்பா இந்த அடுப்பு நீங்க யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு கண்டிப்பா பொறுமை வேணும். பொறுமை இருந்துச்சுனாக்கா இந்த அடுப்பு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் தான். இப்ப கேஸ் அடுப்பு நீங்க யூஸ் பண்றீங்கன்னாக்கா நீங்க கேஸை ஓபன் பண்ணுவீங்க, லைட்டர் வச்சு பத்த வச்சிருங்க, உடனே ஆன் ஆயிரும். இதே நீங்க விறகு அடுப்பு யூஸ் பண்றப்போ நீங்க விறக பத்த வச்சாலும் உங்களுக்கு வந்து எரிஞ்சிரும். உங்களுக்கு மோட்டர் போட்டாலும் போடாட்டாலும் அதோட நெருப்பு உங்களுக்கு எரியறப்போ நீங்க வைக்கக்கூடிய அந்த சுடுதண்ணியோ சாம்பாரோ குருமாவோ சோறோ ஏதோ உங்களுக்கு வந்து சூடாகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மனசு உங்களுக்கு திருப்தியா இருக்கும். அடுப்பு எரியுது, ஏதோ வேலை ஆயிட்டு சொல்லிட்டு. ஆனா இந்த அடுப்புல நீங்க யூஸ் பண்றதாக இருந்துச்சுனாக்கா உள்ள நம்ம இரும்பு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பொறுத்தளவுக்கு நம்ம பர்னர்னு சொல்றோம். இந்த இன்னர்ல நம்ம ரவுண்டா கொடுத்துருக்கோம், ரிங்கு கொடுத்துருக்கோம். அந்த பர்னர் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆகணும். ஃபுல்லா டோட்டலா ஹீட் ஆனா மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ளேம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹைஃபையான ஃப்ளேம் கிடைக்கும். இந்த இன்னர்ல நம்ம 10 mm வால் திக்னஸ்ல நம்ம இரும்பு கொடுத்துருக்கோம். இந்த ரவுண்டா இருக்கு பாத்தீங்களா, பைப் மாதிரி அது 10 mm வால் திக்னஸ் இருக்கு. அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம செராமிக் கல்ல வச்சு ரெடி பண்ணிருக்கோம். அதோட ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி நிக்கிறதுக்கு. அது செராமிக் கல்லுக்கு அடுத்தது இந்த இடத்துல நம்ம ஃபயர் வச்சு டோட்டலா ரெடி பண்ணிருக்கோம். அந்த சைடு ஃபுல்லா ஹீட் வெளியில வராம இருக்கிறதுக்காக. இந்த அடுப்பு வந்து நம்ம 20 கிலோ சமையல் செய்யக்கூடிய கெப்பாசிட்டியில இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இதுல நம்ம டேங்க் வந்து 20 லிட்டர் எண்ணெய் கெப்பாசிட்டி அளவுக்கு நம்ம டேங்க் ரெடி பண்ணிருக்கோம். நம்ம இதுல மர டைப்ல கொடுத்துருக்கோம். இதுல நீங்க எண்ணெயை ஊத்திக்கலாம். அதாவது வேஸ்ட் எண்ணெய், இன்ஜின் ஆயில், இல்லைனாக்கா நீங்க கடையிலேயே யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேஸ்ட் எண்ணெய் வச்சிருப்பீங்கல்ல. சிக்கன் பொரிக்கிறாங்க, மீன் பொரிக்கிறாங்கன்னா அந்த எண்ணெய் வந்து ரீயூஸ் பண்ண மாட்டாங்க, திரும்பி அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, அதை கீழே தான் ஊத்திடுவாங்க. அந்த எண்ணெயை நீங்க எடுத்து வச்சு அந்த எண்ணெயை நீங்க இதுல ஊத்தினாலே உங்களுக்கு அடுப்பு எரியும். இல்ல நீங்க ஒரு வேஸ்ட் எண்ணெய் ஊத்துறீங்கன்னாக்கா ஒரு 300 ml நீங்க சீமனை நீங்க இதுல ஊத்துற மாதிரி இருக்கும், இல்ல டீசல் ஊத்துற மாதிரி இருக்கும். டீசல் இல்ல சீமனை இது ஊத்தினாலே, அதாவது 1 லிட்டர் ஊத்துறீங்கன்னாக்கா ஒரு 250 மில்லி 300 மில்லி மிக்ஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அந்த நெருப்பு பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு சௌரியமா இருக்கும். வெறும் பெட்ரோல் எதுவும் ஊத்திராதீங்க. ஊத்தினீங்கன்னாக்கா அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அது ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். அதனால அந்த எண்ணெய்க்கு 250 ml 300 ml சீமனை கலந்தாலே போதும். நம்ம அப்படிதான் நம்ம கலந்துருக்கோம் அந்த எண்ணெயில. வேஸ்ட் எண்ணெய் தான் அது. வீட்டுல நம்ம சிக்கன் மீன் பொரிச்சிட்டு அந்த எண்ணெய் நம்மளும் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம். அந்த எண்ணெய் தான் நம்ம இதுல யூஸ் பண்ண போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெறும் அந்த வேஸ்ட் எண்ணெயை தான் நம்ம ஊத்தணும். அது வந்து நெருப்பு எரியல, சரியான முறையில் நெருப்பு எரியல. அதுக்கப்புறம் திரும்பி அந்த எண்ணெயில வந்து 1 லிட்டர் நம்ம எண்ணெய் ஊத்துறதுனால ஒரு 300 மில்லி நம்ம அதுல சீமனை கலந்தோம். சீமனை கலக்கவும் தான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அடுப்பு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்காக தான் நம்ம அந்த வீடியோ நம்ம திருப்பி அதை பதிவிடுறோம். வெறும் எண்ணெயை ஊத்தி பிடிக்கலன்னு சொல்லி நீங்க சிரமப்பட்டு இருக்க கூடாது. ஏன்னா நீங்க பெட்ரோல் எதுவும் ஊத்திராதீங்க. பெட்ரோல் ஊத்தினா ஓவர் பவர், உங்களுக்கு ரொம்ப சிரமம் போயிடும். நம்ம வால்வெல்லாம் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு அதை தாண்டி போயிடாது. இருந்தாலும் ஒரு பெரிய அளவில் ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். சீமனுங்கிறப்போ உங்களுக்கு பவர் கம்மியா தான் இருக்கும். இல்ல அப்படின்னாக்கா நீங்க சீமனை கடையிலாம் டீசல் ஊத்திக்கங்க. டீசலும் கொஞ்சம் பவர் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கலக்கிறத ஃபுல்லா நீங்க ஊத்த தேவையில்ல. ஒரு 200 ml 150 ml இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நம்ம 1 லிட்டருக்கு 250 ml நம்ம கலந்துருக்கோம். 250 300 ml நம்ம அளந்தெல்லாம் அக்யூரேட்டா பார்க்கல, அவ்வளவுதான் நம்ம கலந்துருப்போம். புரிதலுக்காக சொல்றோம். அப்படி கலந்து ஊத்திக்கோங்க. இது வந்து ஊத்தினதுக்கு அப்புறம் இதுல நம்ம வால்வு கொடுத்துருக்கோம். தேவையான அளவுக்கு வால்வு நம்ம திறந்துக்கலாம். லைட்டா வால்வு திறக்கிறோம். வால்வு திறக்க இதுல பாத்தீங்கன்னா எண்ணெய் இதுல வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இதுல வந்து ஃபுல்லா அந்த ஓரத்துல இருந்து எண்ணெய் வந்துட்டு இருக்கும். எண்ணெய் வர வர கொஞ்சம் லைட்டா ஸ்டோர் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம பேப்பரை கொளுத்தி அதில் போட்டுருந்தோம். பேப்பர் இல்ல காட்டன் துணி, நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி வச்சு நீங்க போட்டீங்கன்னாக்கா அந்த எண்ணெயில வச்சு அதை பிடிச்சிரும். பிடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் அந்த இரும்பு ஃபுல்லா சூடானாதான் உங்களுக்கு வந்து ஹை ஃப்ளேம்ல கிடைக்கும். எடுத்துனா உங்களுக்கு சூடு கிடைக்காது. அந்த பர்னர் ஃபுல்லா உங்களுக்கு சூடு ஆகணும். சூடானாதான் உங்களுக்கு ஹை ஃப்ளேம்ல உங்களுக்கு எரியும். இப்போ ஃபுல்லா நம்ம சூடாகிட்டு இருக்கு. ஒரு 7 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கண்டிப்பா வெயிட் பண்ணணும். சூடானா மட்டும் தான் இது ஃப்ளேம் வந்து ஃபுல்லா எரியும். அதுக்கு நீங்க என்னதான் நீங்க மோட்டர் போட்டாலும் உங்களுக்கு நெருப்பு அணைச்சிக்கிட்டு தான் இருக்கும். இந்த அடுப்பு நம்ம முத யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிட்டு நிறைய ஃபெயிலியர் ஆச்சு. அதனாலதான் உங்களுக்கு நம்ம இதெல்லாம் இப்ப நல்லா எரியற வீடியோ தான் நம்மளுக்கு போடுறோம். நம்ம எடுத்தோம்னா அடுப்பு எரியல. ஏன்னா நம்ம முத நம்ம இருக்கிறனால அது எப்படி யூஸ் பண்றோம்னே தெரியல. பேப்பரை போறோம், பேப்பர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, என்ன பிடிக்குது, மோட்டரை போட்டு அணைச்சிருது. கிட்டத்தட்ட ரொம்ப சிரமப்பட்டு அதுக்கப்புறம் அது இதுதான் பொசிஷன் நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஃபுல்லா அந்த இரும்பு சூடு பண்ற அளவுக்கு நம்ம நெருப்பு எரிய விட்டோம். ஃபுல்லா சூடானதுக்கு அப்புறம் தான் நம்ம மோட்டர் போடுறோம்.
மோட்டர் போனோடனே பாத்தீங்கன்னா ஃப்ளேம் கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பு ஏறுது பாருங்க. அதோட எண்ணெய் பிடிச்சி அந்த இரும்பு இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் இரும்பு அந்த பர்னர் மாதிரி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, சூடானா மட்டும்தான் அந்த நெருப்போட ஃப்ளேம் மேல எதிரிக்காது. போட்டுக்கோம், மோட்டர் போட்ட அப்புறம் சூடு அந்த நெருப்பு மேல கொஞ்சம் கொஞ்சமா இன்ச்சு வந்துட்டு இருக்கு. ஃப்ளேம் கொஞ்சம் நல்லா எரிய ஆரம்பிக்குது. நம்ம கொஞ்சம் வால்வு இருக்கும், எண்ணெயோட வால்வு இருக்கு, அந்த வால்வு கொஞ்சம் நம்ம லைட்டா நம்ம மூவ் பண்ணி ஒரு திறந்துடுறோம் கொஞ்சம் வேகமா வரதுக்காக. நம்ம ஆரம்பத்துல பத்த வைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் வந்தா போதும். நிறைய நம்ம எண்ணெய் திறந்து விட்டோம் அப்படின்னாக்கா இப்போ ஏர் போறதுக்காக நம்ம இன்னர்ல ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம். நிறைய எண்ணெய் ஆச்சுன்னா அந்த ஹோல்ஸ்ல இறங்கி மோட்டர் வழியா வந்துடும். இதுவும் நம்ம அடுப்பு எரியறப்போ நிறைய எண்ணெயை திறந்து விட்டுட்டோம். ஃபுல்லா எண்ணெய் வர ஹைட் ஓவரா ஏறி வீட்டுல பாக்குறீங்க எல்லாமே நம்ம லைவா என்னென்ன பண்ணமோ அதை அப்படியே காட்டுறோம் உங்களுக்கு. இதெல்லாம் ஃபெயிலியர் தான், இதெல்லாம் செய்யக்கூடாது. இதுல ஓரளவு தான் வால்வு திறந்து விடும். ஃபுல்லா திறந்து விட்டோம்னாக்கா ஏன்னா அந்த ஹோல்ஸ் கொடுத்துருவோம்ல, நம்ம ஏறு புறக்கா ஹோல்ஸ் கொடுத்துருவோம் அந்த பைப்லயும் என்ன வர ஆரம்பிச்சிடும். அதனால ஓரளவு தான் அதில் நம்ம திறக்கணும். இல்ல வால்வு ஒரு அப்போ நல்லா அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுப்பு எரியனால இப்போ நம்ம வால்வு நம்ம லைட்டா திறக்கிறோம். எண்ணெய் நல்லா உள்ள இறங்க உங்களுக்கு ஃப்ளேம் உங்களுக்கு அதிகமாகிட்டே வருது பாருங்க. இந்த அடுப்புல வந்து நம்ம 20 கிலோ சமையல் செய்யற கெப்பாசிட்டியில நம்ம அடுப்பு ரெடி பண்ணிருக்கோம். இப்போ வந்து டீ போடுறதுக்காக நம்ம ரெடி பண்ணிருந்தோம். இந்த பாத்திரம் இதுல வச்சோம் அப்படின்னா அதுல ஃபுல்லா க்ளோஸ் ஆயிக்குது. க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நெருப்பு உங்களுக்கு ஃப்ளேம் கிடைக்காது, நெருப்பு அணைச்சி விட்டுரும். இப்போ நம்ம இதுல வந்து சின்ன பாத்திரம் வைக்கிற மாதிரி நம்மள்ட்ட கேஸ்ல வைக்கக்கூடிய அந்த ஸ்டாண்ட் இருக்கு. அந்த ஸ்டாண்டை நம்ம அதுல எண்ணெயில வச்சு அது மேல நம்ம பாத்திரத்தை வைக்கிறோம். இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சோம்னா அதோட ஃப்ளேம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. நம்ம பாத்திரத்தை வச்சோம்னா அதுல ஃப்ளேம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஃப்ளேம் உள்ள அடுப்பு சட்டி ஃபுல்லா பறந்து வருது. அதாவது நம்ம மோட்டரும் நம்ம ஸ்பீடா வைக்கல, வரக்கூடிய அந்த எண்ணெயும் வால்வு கேட் வால்வையும் நம்ம கண்ட்ரோலா தான் வச்சிருக்கோம். இதோட ஃப்ளேம் சட்டியில எந்த அளவுக்கு கவர் ஆகிட்டு இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு ஃபுல்லா கவர் ஆகிட்டு இருக்கு. இதே நம்ம சமையலுக்குன்னு நம்ம 20 கிலோ கெப்பாசிட்டி சட்டி வச்சோம்னாக்கா இன்னும் நம்ம ஃப்ளேம் அதிகமா வச்சுக்கலாம். மோட்டரோட ஸ்பீடையும் நம்ம கூட்டிக்கலாம். நம்ம வால்வோட எண்ணெயோட வால்வையும் நம்ம கூட வச்சுக்கலாம். அந்த கண்ட்ரோல இருக்கிறத கொஞ்சம் கூட வச்சிட்டோம்னாக்கா இன்னும் ஃப்ளேம் அதிகமான கிடைக்கும். நம்ம பால் வச்சிருக்கோம், பால் நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம தீத்தூள் சர்க்கரை நம்ம போடுறோம். அடுப்பு இந்த அளவுக்கு நம்ம எரிஞ்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் மேல அடுப்பு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம யூஸ் பண்ண இந்த அடுப்புல நம்ம அடுப்பு நார்மலா எந்த அடுப்பு நீங்க யூஸ் பண்ணாலும் அந்த அடுப்பு பக்கத்துல நீங்க தொட்டா உங்களுக்கு ஹீட் அடிக்க தான் செய்யும். நீங்க காமனா எந்த அடுப்பு விறகடுப்பு நீங்க பக்கத்திலே போக முடியாது, அனல் அடிக்கும் பக்கத்துல. அந்த அளவு இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அடுப்பு நான் பக்கத்துல நிக்கிறேன், அந்த அளவுக்கு ஹீட் இல்ல. அடுப்பை தொட்டு கட்டுறேன், அந்த அளவுக்கு ஹீட் எதுவுமே உங்களுக்கு அடுப்புல வெளியில வைக்க அடிக்கல. ஃபயர்ல வைக்கிறனால அடுப்பை தொட்டா ஜில்லுன்னு இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. அடுப்புல ஹீட் இருக்கு. அதாவது எப்படின்னா நம்ம டீ குடிக்கிறோம் அப்படின்னா கிளாஸ்ல பிடிச்சா நம்ம டீ குடிக்கிறோம், அது சூடு இருக்க தான் செய்யுது, நம்ம கை தாங்குது. அந்த அளவுக்கு நான் அடுப்பு தொடுறேன், ஓரளவு ஹீட் இருக்குது. ஆனா தொட முடிய அளவுக்கு ஹீட் இருக்குது. தொட்டா கையில புண்ணாயிருமோ அந்த அளவுக்கு எல்லாம் ஹீட் இல்ல. பக்கத்துல போனா ஹீட் அடிக்குமோ சொல்லுவோம்ல, அந்த ஹீட் எல்லாம் இல்ல. பக்கத்துல உட்காந்துருக்கேன், அந்த நெருப்பு எரியிற அனல் தான் எனக்கு இருக்கு. அடுப்புல எந்த ஹீட்டுமே எனக்கு தெரியல. அடுப்பு நான் தொட்டு காட்டுறேன், 2 சைடுமே தொட்டு காட்டுறேன். அடுப்பு அந்த அளவுக்கு பெரிய அளவு ஹீட் இல்ல, ஆனா மெல்டா ஹீட் இருக்குது. ஏன்னா ஃபயர்ல வச்சு ரெடி பண்றோம். நிறைய கஸ்டமர் நம்ம வீடியோ போடுறோம், அதை நேர்ல வந்துகிட்டு இது ஒரு குறையா சொல்றாங்க. அடுப்பு ஃபயர்ல வச்சா ஹீட் வராதுன்னு சொல்றீங்க, அடுப்பு தொட்டா லைட்டா ஹீட் இருக்கு, லைட்டா சூடு இருக்கதான் செய்யுது, சூடு இல்லாம இல்ல சொல்றாங்க. 100% சக்சஸ்ஃபுல்லா சொல்ல முடியாது. நீங்க ஹீட்டை அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு வெளியில விடாம வச்சிருக்கோம். உங்களுக்கு செராமிக் கல் நம்ம கெட்டுறோம்னா அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹீட்டை நீங்க அதை நெருப்பு அணைச்சாலும் வெளியில அந்த ஹீட்டை ரிட்டர்ன் கொடுக்கும். ஃபயர் உள்ளங்கிறது பாத்தீங்கன்னா ஹீட்டை வெளியில விடாது. வெளியில விடாம ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க அடுப்பை தொட்டா உங்களுக்கு லைட்டா மெயில்டா சூடா இருக்கிறத சூடு சுத்தம் இல்லாம இருக்காது, மெயில்டா சூடா இருக்கும். உங்களுக்கு டீ போடுறதுக்காக ரெடி பண்ணோம், டீயும் ரெடி ஆயிருச்சு. நம்ம டீ போட்டதே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்குன்னு செக் பண்றதுக்காக தான். நம்ம கேஸ்ல போட்டதை விட இந்த நம்ம டீ போடுறதுக்கு ஃபாஸ்டா இருந்திருக்கு. இந்த டீயை ஊத்தி பாக்குறோம், அதுல ஆயில் ஸ்மெல் எதுவுமே வரல. நம்ம குடிச்சு பார்த்திருக்கோம், எந்த விதமான டேஸ்டும் மாறல. டீல என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்ல தான் இருக்குது. டீல எந்த வாடையும் வரல, டீ நல்லா இருக்கு. நானும் குடிக்கிறேன், நம்மளுடைய ஸ்டாஃபுகளும் அதே டீ தான் குடிக்கிறாங்க. டீல எந்த மாற்றமும் இல்ல, நார்மலா தான் டீ இருக்குது. டீ நிறைய நான் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த டீயும் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஸ்டாஃபும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, குடிச்சிருக்காங்க. டீல எந்த டேஸ்டும் மாறல, வாடையும் வரல. நம்ம எந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணாலும் அந்த அடுப்பை வந்து சக்சஸ்ஃபுல் ஆனா மட்டும்தான் நம்ம கஸ்டமருக்கு நம்ம விற்பனைக்கு நம்ம கொண்டு வருவோம். காரணம் நம்மள்ட்ட பணம் கொடுத்து அவங்க பொருள் வாங்குறாங்க. அந்த வாங்கக்கூடிய அந்த பொருள் வந்து தரமான பொருளா இருக்கணும். வாங்கி அந்த பொருளை அவங்க யூஸ் பண்ணணும். அந்த யூஸ் பண்ணி அவங்க அதை சக்சஸ்ஃபுல்லா அவங்க கொண்டு போகணும். நம்ம காசு கிடைக்குதுங்கிறதுக்காக ஒரு பொருள் கேட்டாங்கன்னு சொல்லி ரெடி பண்ணி நமக்கு யாருக்கும் கொடுக்க முடியாது. நம்ம ரெகுலர் கஸ்டமர் சேனல் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே நம்மள்ட்ட கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த அடுப்பை நம்ம ரெடி பண்ண சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்க ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அடுப்பை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுல பெரிய விஷயமே கிடையாது. நம்ம அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம ராக்கெட் அடுப்பு நம்ம ரெடி பண்ணோம், நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும், சக்சஸ்ஃபுல்லா ஆக்கணும். சக்சஸ்ஃபுல்லா எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, எல்லாம் ரன் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த ஃபால்ட்டும் இல்ல, சில ஃபால்ட் வரும், சரி பண்ணி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த காசுக்கு அந்த பொருள் ஒருத்தான பொருளா இருக்கணும். இப்போ ஆயில் அடுப்புன்னு கேட்கறாங்க, நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னாக்கா அந்த ஆயில் அடுப்புல எதுவும் அடுப்பு யூஸ் பண்றப்போ வாடை வருதா எல்லாத்தையும் டோட்டலா செக் பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லா நம்ம கொடுக்க முடியும். பொருள் கேட்டாங்க, இந்த காசு கொடுக்குறாங்களுக்காக நான் ரெடி பண்ணி கொடுக்க முடியாதுல்ல. நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு நேம் இருக்கு. நம்மளுடைய முகம் தெரியாம எத்தனையோ கஸ்டமர் நம்ம பணம் போட்டுட்டு இருக்காங்க பொருள் தரமா இருக்கணுங்கிறதுக்காக. அதுக்காக ஒரு பொருள் எனக்கு காசு கொடுக்குறாங்கிறதுக்காக அந்த பொருளை நான் செக் பண்ணாம ஏற்ற முடியாது. கொஞ்சம் இப்போ நமக்கு டைம் கிடைச்சிச்சு. காரணம் என்னன்னா, இப்ப விறகடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு நாளா. அந்த விறகடுப்பு நிறைய பேருக்கு டிமாண்டா இருக்கு. விறகு கிடைக்க மாட்டேங்குது, எல்லாமே ரேட்டு கூட இருக்கு, ரேட்டை கூட கொடுத்து வாங்கினாலும் விறகு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லி நம்ம கஸ்டமர் நம்மள்ட்ட ரிக்வஸ்டா நம்மள்ட்ட கேட்ட அடிப்படையில உள்ள வேலைகளுக்கு மத்தியிலும் நம்ம அடுப்பு ரெடி பண்ணி நம்ம எரிச்சு பார்த்திருக்கோம்.
இது நம்மளுடைய கஸ்டமர்களுக்காக தான். நம்மளுடைய ஏன்னா இந்த கம்பெனி இந்த அளவுக்கு நான் அடுத்தடுத்த லெவலுக்கு நான் வளர்ந்துட்டு இருக்கேன்னா என்னுடைய கஸ்டமருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் அன்பும் மட்டும்தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்போ நான் அடுத்த ஸ்டேஜுக்கு நான் நகராம இருக்க முடியாது. ஆரம்ப காலத்துல நம்ம கம்பெனில கேஸ் அடுப்பு தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. கேஸ் விலை அதிகமா இருக்கு, அதுக்கு மாற்றா வேணும்னு சொல்லி கேட்கவும் செராமிக் அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம். சமையல் அடுப்பு அதுலயே மோட்டர் வச்ச மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மோட்டர் வச்ச மாதிரி அடுப்பும் நம்ம ரெடி பண்ணோம். எல்லாமே நம்மளுடைய கஸ்டமர்கள் கேட்ட அடிப்படையில் அடுத்த ஸ்டேஜ் அவங்க சொல்ல கம்பெனியும் இம்ப்ரூவ்மெண்ட் வச்சு நம்ம சக்சஸ்ஃபுல்லா நிறைய அடுப்பு நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அதே கஸ்டமர்கள் தான் இப்பயும் நம்மள்ட்ட ஆயில் அடுப்பு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக அடுப்பு நம்ம ரெடி பண்ணோம். அடுப்பு நல்லா இருக்கு, உங்களுக்கு யூஸ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்தில் நீங்க உங்களுக்கு இந்த அடுப்பு யூஸ் பண்ண கண்டிப்பா ஒரு ஆரம்பத்துல நீங்க பத்த வைக்கிறதுக்கு உங்களுக்கு லேட் ஆகும். அதே நேரத்தில் நீங்க ஆஃப் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க ஆயிலையும் நீங்க ஆஃப் பண்ணிடணும். அந்த வால்வை நீங்க கேட் வால்வை ஆஃப் பண்ணிடணும், மோட்டரை நீங்க கழட்டி வச்சிடணும். இந்த அளவுக்கு உங்களுக்கு லேட்டா உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம், அதே மாதிரி முடிக்கிறதுக்கும் லேட் ஆகுது. உங்களுக்கு ஒரு எடுத்தோடனே சடனா ஆஃப் பண்ண முடியல அடுப்பை. நீங்க ஏன்னா ஆயில் ஃபுல்லா நிக்கிறனால அந்த ஆயில் ஃபுல்லா எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அடுப்பே ஃபுல்லா ஆஃப் ஆக முடியுது. நம்ம தண்ணி இல்லைனாக்க நம்ம தண்ணியை ஊற்றணும்னாக்க அது ஃபுல்லா உங்களுக்கு அந்த டேங்க் வழியா போயிடும். அதனால நீங்க சமைக்கிறீங்கன்னா நீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த கேட் வால்வை நீங்க ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அதுவே மோட்டரையும் கழட்டிடுங்க. உங்களுக்கு தெரியும் சமைக்கிறப்போ உங்களுக்கு முடிய போதும் தெரியறப்போ உங்களுக்கு தெரிஞ்சு வந்து சமையல் செய்யறவங்க மாஸ்டர்கள் கண்டிப்பா தெரியும். முடிய போது ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தெரியும். அந்த நேரத்தில் நீங்க ஆஃப் பண்ணாலே அந்த உங்களுக்கு செராமிக்ல நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இந்த ஹீட்டே உங்களுக்கு இருக்கு, அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு வச்சிருக்கோம். அந்த ஹீட்டை உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். அதனால நீங்க முன்கூட்டியே நீங்க ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணாதான் உங்களுக்கு அது அணையும். நீங்க முடிச்ச உடனே நீங்க கேஸ் விறகடுப்பு ஆஃப் பண்ற மாதிரி ஆஃப் பண்ண முடியல. நம்ம பார்த்தோம் ஆஃப் பண்ண முடியல. அதனால நீங்க கேட்ட வால் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி வச்சிருங்க. மோட்டரையும் கழட்டிடுங்க. இதே மாதிரி அடுப்பு நம்ம பெரிய அடுப்பு வேணாலும் நம்ம இன்ஷால்லா வரக்கூடிய நாட்கள்ல நம்ம ரெடி பண்ணி தரோம். இதுல ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்புக்கு இந்த அடுப்பு சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா விறகடுப்புல ராக்கெட் அடுப்பு ரெடி பண்றப்போ நீங்க மோட்டர் ஆஃப் பண்றப்போ புகை வர ஆரம்பிச்சிடும். மோட்டர் குறைக்கிறப்போ இதுல புகை எதுவும் வரல. அப்படிங்கிறப்போ ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு இந்த அடுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம அடுத்தது நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பும் நம்ம ரெடி பண்ணி அந்த வீடியோ நம்ம பதிவிட இருக்கோம். நம்ம கம்பெனி சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட் அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக்ஸ்ல இருக்கு. நம்முடைய ஷோரூமுக்கு நீங்க நேர்லயே வந்து அடுப்புடைய குவாலிட்டியை செக் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பண்ணிட்டு போகலாம். ஹைஃபையான ராக்கெட் ஸ்டவ் வீட்டுகளுக்கு தேவையான அடுப்பு நம்ம 14 மாடல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஹோட்டலுங்களுக்கு தேவையான ஹைஃபையான ராக்கெட் ஸ்டவ் நம்ம 35 மாடல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல துண்டு விறகு போடக்கூடிய அடுப்புகளும் பெரிய விறகு வச்சு இருக்கக்கூடிய அடுப்புகளும் நம்ம ரெடி பண்றோம். இல்ல செராமிக்லயே அடுப்புங்க நம்ம சமையல் அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இல்ல ஹைஃபையான ராக்கெட் புரோட்டா அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மேக்ஸ் அடுப்புலயே பல மாடல்கள் பல ரகங்களையும் நம்ம அடுப்புங்க நம்ம ரெடி பண்றோம். நம்ம ஷோரூமுக்கு நீங்க நேர்ல வந்தீங்கன்னாக்கா மாடல்ஸ் கலெக்ஷன் நிறைய இருக்கு. நிறைய வெரைட்டிஸ்ல நம்ம அடுப்புங்க நம்ம ரெடி பண்றோம். நம்ம கம்பெனில ரெடி பண்ணக்கூடிய அனைத்து ப்ராடக்ட்டுமே கஸ்டமைஸ்டாவும் யூனிக்காவும் பெஸ்டாவும் கஸ்டமருக்கு நேரடி விற்பனைக்கு நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஆர்டர் பண்ணா நம்ம ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளுடைய வெப்சைட்லயே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப்லயே நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாம் பிரைஸ் லிஸ்டோட நம்ம போட்டுருக்கோம். நீங்க வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்றத விட நீங்க நேர்ல வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிகமான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டாஃபுங்க இருக்காங்க, அதிகமான விளக்கம் உங்களுக்கு கொடுப்பாங்க. நிறைய பொருள் இருக்கிறப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு ஐடியாவும் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். என்றும் உங்களுடைய அன்பும் ஆதரவுடன் அர் ரஹ்மான் என்டர்பிரைசஸ்.